நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு தேவராய் சோபியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சகாய ரவி 9ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் சிலுவை அம்மாள் அல்போன்சா ஆண்மலை பாற்றிக்காகவும், டி.ஏ. ராஜ் 30ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், தியேர் அந்தோணிசாமி, தியேர் விக்டோரியா, மேரி என்கின்ற காந்திமதி ஆண்மலை பாற்றிக்காகவும், செல்வி உடல்நலன் பெற்றதற்கு மாதாவுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், சுமதி 20ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என்னாலும் என்னாலும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான், விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான். அவர் நாமம் நான் பாட அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதான், அவர் நாமம் நான் பாட அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதான். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பானே, இந்த காலை திருப்பில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நாம் நம்முடைய கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்களை ஏற்று ஆண்டோட இரக்கத்தையும் மன்னிப்பையும் மௌனமாக மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை கடவுளோடு என்றும் ஒன்று சேர்ப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கும் பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்று பிழைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு மக்கள் பாவங்களுக்கு கழுவாய் ஆகும்படி எல்லாவற்றிலும் எல்லாரை போல் ஆக வேண்டியதாயிற்று. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14-18 முடிய. ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிபணவருக்கு துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரர்களைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதனைப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105 1-4 மற்றும் 6-9 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம்
உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். அவரை தேடுவோர் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் அப்ரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு, யோவானுடைய சீமோன், ஆந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி அவரிடம் இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளிகள், பேய் பிடித்தவர்களும் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளில் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவரை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற் காலையில் கருக்கலில் எழுந்து தனிமையான ஓரிடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊருக்கும் போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகமானது முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இரண்டும் வெவ்வேறாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, முதல் வாசகமானது யூத மரபுபடி ஹெப்ரேய மொழியிலே எழுதப்பட்ட வாசகம். ஹெப்ரேயருக்கு எழுதப்பட்ட வாசகம் என்ற முறையில் யூத மரபுகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டன. யூதர்களுக்கு மிக முக்கியமானது அபிரகாம். அபிரகாமினுடைய பிள்ளைகள் மட்டும்தான் யூதர்கள். அபிரகாமின் மக்கள் மட்டும்தான் யூதர்கள். அவர்களுக்கு மட்டும்தான் விண்ணகம் என்ற இந்த அடிப்படையிலே யூதர்கள் இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் முதல் கிறிஸ்துவனாக வந்தவர்கள் யூதர்கள் தான். இயேசு கிறிஸ்து விண்ணேறிய பின் நற்செய்தி போதிக்க ஆரம்பித்த பொழுது மனம் திரும்பியவர்கள் யூதர்கள், பெரும் கூட்டமானவர்கள் வந்தார்கள். யூதர்களை பற்றி நம்மிடத்தில் தவறான கருத்து உண்டு. பரிசேயர், சதுசேயர், சட்ட வல்லுனர், யூத நீதிமன்றம் இவைகளெல்லாம் தவறாக இருந்ததால் பொதுவாக யூதர்களை நாம் வெறுத்து விட்டோம். ஆனால் யூதர்கள் தான் முதல் கிறிஸ்தவர்கள். திருச்சபையினுடைய அடித்தளம் யூதர்கள் தான். யூதர்களுடைய அடித்தளத்தின் மீது தான் திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டது. அதில் யூதர் அல்லாதவர்கள் தான் நற்செய்தியை போதித்ததாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்துவர்களாக வந்தவர்கள் யூதர்கள், நற்செய்தியை அறிவித்தவர்கள் யூதர்கள், நற்செய்திக்காக தங்களை தியாகம் செய்தவர்கள் யூதர்கள். முதல் இந்த கடிதத்தை பார்க்கின்ற பொழுது புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய கடிதம் என்று சொல்லப்படும். ஆனால் உண்மையிலேயே புனித சின்னப்பர் எழுதவில்லை. எபிரேயருக்கு எழுதிய கடிதமானது யூதர்களால் எழுதப்பட்டது, யூத போதகர்களால் எழுதப்பட்டது. அப்படி அவர்கள் எழுதுகின்ற பொழுது யூத மரபுபடி அபிரகாமின் பிள்ளைகளுக்கு தான் முதல் இடம். அதன் பின்னர் தான் புற இனத்தை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் புற இனத்து மக்களை கிறிஸ்தவர்களாக்கி யூதர்களோடு சேர்க்க முடியுமா என்று பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. பின்னர் யூத அல்லாதவரை கூட கிறிஸ்தவர்களாக்கலாம், யூதர் அல்லாதவர் கூட இந்த கூட்டத்திலே சேர முடியும், திருச்சபையில் அங்கத்தினராக வர முடியும் என்ற கருத்து பின்னர் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புனித சின்னப்பருடைய போதனைக்கு முன்னதாகவே அடிப்படையாக அமைந்தது யூதர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய போதனையும். ஆகவே தான் இந்த எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே பார்க்கிற பொழுது யூத மரபுபடி பெரிய குரு என்று சொல்வார்கள், சட்டத்திட்டங்களை சொல்லுவார்கள், வாழ்க்கை முறைகளை பேசுவார்கள். அந்த யூத நற்செய்தியை பார்க்க பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளெல்லாம் யூதர்களை சேர்ந்த வார்த்தைகள், புற இனத்தை சார்ந்தவர்களுக்கு புனித சின்னப்பர் கொண்டு வந்த வார்த்தைகள். ஆகவே இரண்டு வகையான வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் இயேசு தன்னுடைய பணியை எவ்வாறு நிறைவேற்றினார். அவருடைய மிக முக்கியமான பணி பாவ மன்னிப்பு, மக்களுக்கு வாழ்வு. ஆகவே பாவ மன்னிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அவரே ஊராக சென்று மக்களுக்கு நோயை நீக்கி பேய்களை விரட்டி நற்செய்தி அறிவிக்கின்றார். கிறிஸ்துவனுடைய இந்த போதனைத்தான் முதல் வாசகத்திலும் நாம் அடிப்படையாக பார்க்கின்றோம். நாம் எல்லோரும் யூத மரபிலே உருவாக்கப்பட்டவர்கள். யூதர்களுடைய அடிப்படையில் தான் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். சொல்ல வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் அடிப்படையிலேயே யூதர்கள், அபிரகாமின் பிள்ளைகள். அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் யூதருடைய இரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தில் தான் நாம் எல்லோரும் கிறிஸ்துவராக இருக்கின்றோம். நம்மிடத்திலும் அதே அடிப்படையான தத்துவம் இருக்கின்றது. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் அபிரகாமின் பிள்ளைகள். அழிவோரும் ஆசைகள் விலகிடுமே, அழியா உன்னுறவு நிலைத்திடுமே. அழிவோரும் ஆசைகள் விலகிடுமே, அழியா உன்னுறவு நிலைத்திடுமே. உடலாக உயிராக என்னை முழுதும் உமக்காக உளமாற அளித்திடுவேன்.
ஒன்று எனக்கு தாருமையா. வாழ்வை பலியாய் தந்திட வந்தேன், வரமெல்லாம் தந்தவனே. தாழ் பணிந்து கையளிக்கின்றேன், ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய். தாழ் பணிந்து கையளிக்கின்றேன், ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய். அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக இருந்து கேட்டதாபடி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் அளிக்குமே காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல் நிறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் எரிஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவனுடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்முடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
உம் திருவீணையில் என்னை ஒரு நரம்பென இறைவாயேற்றிருவீர். சுபராகம் ஈட்டிடுவீர். உம் திருவீணையில் என்னை ஒரு நரம்பென இறைவாயேற்றிடுவீர். சுபராகம் ஈட்டிடுவீர். தூசு படிந்த நரம்பு என்று என்னை வெறுத்து விடாதே. மாசு நிறைந்த மனிதன் என்று உன்னுறவை வெறுத்து விடாதே. தூசு படிந்த நரம்பு என்று என்னை வெறுத்து விடாதே. மாசு நிறைந்த மனிதன் என்று உன்னுறவை நிறுத்தி விடாதே. என் இயேசுவே, என் தெய்வமே, என்னோடு நீ பேச வேண்டும். உன் வார்த்தையில் இறைவா 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 உம் திருவீணையில் என்னை ஒரு நரம்பென இறைவா ஏற்றிடுவீர். சுபராகம் ஈட்டிடுவீர். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். கதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் மல் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இயேசு குழந்தையை கைகளிலேந்தி உலக அமைதியை மனதினிலேந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ சூசை தந்தையே. கரமுள்ள வெண்மலர் போல எம்மையும் தூய்மையாக்கிடுவீர். உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீர். கரமுள்ள வெண்மலர் போல எம்மையும் தூய்மையாக்கிடுவீர். உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீர். எம் குறை பொறுத்திடுமாறு நீர் திருமகனிடம் கூறு. புவி திருந்திடுமே உம்மை அறிந்திடுமே உம்மை பாடி தினம் புகழ்ந்திடுமே. இயேசு குழந்தையை கைகளிலேந்தி உலக அமைதியை மனதினிலேந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ சூசை தந்தையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.